ஏழாம் சுவையறிய சரண்ஸ் கிச்சடி. சரண்ஸ் கிச்சடி ஏழாம் சுவை தேடி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் டாக்டர் சரண் சார் கூட இருக்கோம். சார் ஃபிஷ்ஷை வச்சு ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான டிஷ் செய்ய போறாரு. ஃபிஷ்ஷை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுவோம். இதை வந்து இப்போ நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இது பொதுவாக முழு மீன் எடுத்துட்டா ரொம்ப அந்த செய்யறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது நம்ம கொஞ்சம் கலன்னு ஊற்றிட்டு, இது என்னென்னா ஸ்வீட் அண்ட் சாருங்கிறது இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த ஒரு சுவை. இது வந்து தான் மெயினான விஷயம். இதுதான் ஸ்வீட் அண்ட் சார். பயங்கர யம்மியா இருக்கு. ஓகே, இந்த ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் ரிச்சு, நமக்கு தேவையான நேச்சுரல் ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது. இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து இதை ஸ்லைஸ் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இது இப்போ வந்து இது நம்ம இப்படி இது பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இப்போ இதில் வந்து மைதாவும் கோதுமை மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம டிப் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. இது பொதுவாக முழு மீன் எடுத்துட்டா செய்யறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆமாம், ஆயில் ஹீட் ஆனவுடனே பொரிச்சு எடுக்கிறோம். இதுக்கு என்ன ஆயில் சார் யூஸ் பண்ணுறோம்? ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இது குக்காக இருக்காது. ஆக்சுவலாக ஒரு தடவை பண்ணிவிட்டு ரெண்டாவது தடவை இன்னொரு தடவை பண்ணணும். நெய் மீனில் செய்யலாம், எல்லாத்துலேயுமே செய்யலாம். பட் ரெட் ஸ்னாப்பர் இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கொடுவான ஒரு ஃபிஷ் இருக்குது, அது ரொம்ப எக்ஸாக்டாக வந்து இதுக்கு ஃபிக்ஸ் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி டிப் பண்ணியிருக்கிற இன்னொன்று தடவை நம்ம போட்டு கொஞ்சம் இந்த ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணும்போது நல்லா முருவலாக ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இது நம்ம கொஞ்சம் கலன்னு ஊற்றிட்டு அடுத்தடுத்து கார்லிக் போடுறோம். இது என்னென்னா ஸ்வீட் அண்ட் சாருங்கிறது இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த ஒரு சுவை. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜிஞ்சர், ஏன்னா எல்லா ஃப்ளேவர்ஸும் இதில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி க்ரீன் சில்லி, சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயம்? பெரிய வெங்காயம் அதை பொடி பொடியாக நறுக்கிட்டு அதை பொடி போடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸ், புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் எல்லா சுவையும் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நிறையா இந்த பயோஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு டயட் தரோம், ப்ரோட்டீன் ரிச் டயட். இது வெயிட் ரிடக்ஷன் பண்ணும், டயபெட்டிக் கம்மி பண்ணும், தைராய்டு கம்மி பண்ணும், நிறைய நியூராலஜிக்கல் டிஸார்டர் கம்மி பண்ணும். ஃபெர்டிலிட்டிக்கு வந்து நல்ல ஒரு அருமையான, அதாவது குழந்தையின்மை சிகிச்சைக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வெயிட் கம்மியாகும், பாடி டீடாக்ஸ் ஆகும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃபேட்டில் இருந்தும் ப்ரோட்டீன் இருந்தும் பாடி ஒர்க் பண்ணும்போது எனர்ஜி லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இதை நாங்கள் எங்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். டொமேட்டோ கெச்சப் எவ்வளோ சார்? நிறையா ஊற்றணும், ஒரு 4-5 ஸ்பூன் நிறையா ஊற்றி. இது ஆயிஸ்டர் சாஸ் ஊற்றிக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம், ப்ரௌன் சுகர் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் புளி வந்து ரொம்ப டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக புளி சேர்த்துறோம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இதாகும் போது நல்ல அரோமேட்டிக்காக இருக்குது. அவ்வளோதான். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் போடுறோம். அடுத்து ஃபினிஷிங்கில் கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளோதான். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுறோம், அவ்வளோதான், முடிஞ்சுது. இது வந்து தான் மெயினான விஷயம். இதுதான் ஸ்வீட் அண்ட் ஸ்வார். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம். என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து சாப்பிட்றது வந்து கொஞ்சம் பார்த்து. ஸ்வீட் அண்ட் சார் ஃபிஷ் நம்மளுக்கு இப்போ கமகமன்னு ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். பயங்கர யம்மியாக இருக்குது. இதில் அறுசுவையும் சேர்ந்து 7வது சுவையாக தனியாக தருது. தேங்க்யூ சார். சூப்பர், தேங்க்யூ.